ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா என்ன ஸ்பெஷல்னால் கும்பகோணம் கடப்பா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க. அதுக்கு 2 உருளைக்கிழங்கு தோலை எடுத்துகிட்டு நான் சின்னதாக கட் பண்ணி வேக வச்சுருக்கேன். அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு ஆல்ரெடி வேக போட்டிருக்கேன். ஸோ இது ரெண்டுமே ஃபஸ்ட்டு நமக்கு ரெடி ஆகிட்டு எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இதுதான் நமக்கு இந்த டிஷ்ஷுக்கான மெயின் இன்க்ரீடியன்ஸு. இப்போது அதுக்கான மசாலா என்ன அரைச்சி ஊற்ற போகிறோம் அப்படின்றது பார்த்துக்கலாம். 2 பச்சை மிளகா எடுத்திருக்கேன், கொஞ்சோண்டு தேங்காய் எடுத்திருக்கேன், கொஞ்சோண்டு இஞ்சி, 4 பல்லு பூண்டு. இப்போது இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பச்சை மிளகா, தேங்காய், இஞ்சி, அப்புறம் பார்த்திங்கன்னா பூண்டு. அப்புறம் சோம்பு. உங்கள்கிட்ட கசகசா இருந்துச்சுன்னா அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை இருக்கு இல்லையா, அது சின்ன டேபிள் ஸ்பூனில் 4 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் நான். இப்போது எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடாயில். நல்லா சூடு ஏறட்டும். சூடு ஏறினதும் ஸ்பைசஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சூடு ஏறிச்சு, இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு பிரிஞ்சி இலையில் சின்ன சின்னதாக கட் பண்ணி 4 எடுத்திருக்கேன். 3 கிராம்பு, 4 சின்ன சைஸ் பட்டை, ஒரே ஒரு ஏலக்காய், ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு சோம்பு எடுத்திருக்கேன். அப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் 2 எடுத்திருக்கேன், அதை கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 2 சைஸ் தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கி வரும். 2 வெங்காயமும் தக்காளியும் நல்லா டீப்பாக நல்லா மசித்து எடுத்துக்கலாம். இப்போது நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு, இது கண்டிப்பாக அடி பிடிக்கும். கொஞ்சம் அடி பிடிக்காத மாதிரி குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அதை நல்லா ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் செய்யணும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் நம்ம ஜஸ்ட் எண்ணெயில் வெங்காயம், தக்காளி அண்ட் ஆல்சோ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை போட்டு அந்த எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வைக்கிற ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ அடி பிடிக்காமல் நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க. இப்போது நான் சொன்ன ஸ்டேஜ் வந்துருச்சு. ஸோ தேங்காயோட பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. இப்போ பாசிப்பருப்பு நல்லா குழையாக வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவை மீன்ஸ் உங்களுக்கு எவ்வளோ குழம்பு வேணும் அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க.
இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் இல்லை 10 மினிட்ஸ் கொதிக்கணும். கொதிச்ச அப்புறம் நம்ம வந்து லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்து உருளைக்கிழங்கும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா வேக வச்சு மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். இது ப்ராசஸ் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்கும். பூரிக்கும் நல்லாயிருக்கும் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நல்லா உங்களுக்கு எவ்வளோ தண்ணி கன்சிஸ்டன்சி வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றி நல்லா கொதித்ததும் மல்லித்தூளை இறக்கிடுங்க. தேங்க்யூ.